சத்யா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சத்யா வந்திருக்காரு. சத்யாவா? ஏய், அவனை வாசல்ல நிப்பாட்டு. அடியே, அவன் பக்கத்துல நின்னு பேசாத. காதுல மூக்குல இதெல்லாம் கழட்டிட்டு போயிடுவான். யோ வீரசிங்கம், என்னையா பேசுற? என்னடா சவுண்ட் கொடுக்குற? கடனை திருப்பி கொடுத்துட்டோங்கிற திமிரா பேர் சொல்லி கூப்பிடுற? என்னடா ஆளே மாறிட்ட? புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலான்னு வந்திருக்கியா? அடப்பு, கடன் வாங்கி வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? கூழோ கஞ்சியோ கௌரவமா குடிச்சிட்டு வாழ்றவன் தான் மனுஷன். மானம் சூடு சொரணை, ஏன் சோத்துல உப்பு போட்டு திங்கிற எவனும் கடை வாங்க மாட்டான். நீ சோத்துல உப்பு போட்டு தின்னு வருஷ கணக்காச்சு அப்படிங்கிற. என்ன நான் என்னமோ கடை வாங்கிட்டு முள்ள மாதிரி தனம் பண்ண மாதிரி பேசுறேன்? இங்க பாரு, வீரசிங்கங்கிற பைனான்சியர்ட்ட பேசுறங்கிற பயமே இல்லாம என்ன பேச்சு பேசுற நீ? ஐசிஐசிஐ பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், விஜயா பேங்க், ஆந்திரா பேங்க், கரூர் வைசியா பேங்க், கும்பகோணம் பேங்க், திருச்சி பேங்க், மதுரை பேங்க், இப்படி எல்லா பேங்க்லயும் நீ கடை வாங்கியிருக்க. உன்னை பத்தி மொத்தமா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ இது வரைக்கும் கடை வாங்காதது 2 பேங்க் தான். ஒன்னு ஐ பேங்க், இன்னொன்னு பிளட் பேங்க். இதெல்லாம் கேட்க நீ யாரு? ஐடி பேங்க் கலெக்ஷன் ஏஜென்ட். என்னோட ஹிட் லிஸ்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட். என்ன தம்பி சார் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க, பேசலாம். யோ, நாங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல, பணத்தடியா. நம்மள பழி வாங்குறதுக்காகவே இந்த வேலைக்கு தேடி போய் சேர்ந்துட்டான் போல இருக்கு. அந்த ரூட்லயே போய் பாப்போம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. நிறுத்தியா ரவுண்ட்ராலியா? ஏன் ஃபார்முலாவை எனக்கே போடுறியா? ஏய், உலகம் உருண்டை, ஓவரா ஆடக்கூடாது. எப்படி எப்படி பேங்க்ல 2 காசு வட்டிக்கு வாங்கி வெளியில 10 காசு வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறியா? சம்பாதிக்கிறேனா நானா? என்கிட்ட காசு வாங்கினவில யோக்கியமா திருப்பி கொடுத்துருந்தா நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன். பூரா முள்ள மாறிட்டு முடிச்ச விக்கம் கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? தம்பி சார், நீங்க மட்டும்தான் கன் பார்ட்டி. ஐ லவ் யூ. அட் தி சேம் டைம் எக்ஸ் ஃபைனான்சியர், இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். கண்ணா, ஒரு 10ஆம் தேதி இங்க வருவேன். காசு எடுத்து வைக்கல, சிங்கம் அசிங்கமாயிடும். தம்பி சத்யா, தம்பி சத்யா சார், சார் எக்ஸ்கியூஸ் மீ. In the game, Yaktan, Wanuhan manager, oh, he's gonna fly in the air, yo, 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 yo. Yetta, yetta, ivan kada yekketa, sutu, sutu. Yetta, yetta, ivan kada yekketa, sutu, sutu. Nama talaya sutunda. He panam nilesa sonnale, atta panamu kuda vayataraku. Yettan pera sonnale. கலெக்ஷன் முடிய லேட் ஆயிருச்சுப்பா, பஸ் விட்டேன் அதான். ஏன்பா 2 வீலர் லோன் ஏற்பாடு பண்ற, வாங்கிக்கப்பா. லோன்லாம் வேணாம்ப்பா. வாப்பா, கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. முன்னாடியே ராத்திரி 12 மணிக்கு மேல தான் வருவான். அப்பெல்லாம் அவன் கண்ணில் பயம் தெரியும். இப்ப தன்னம்பிக்கை மட்டும் தாண்டி தெரியுது. என் புள்ள ஜெயிச்சிருவான். ஐயோ, எனக்கு முன்னாடியே தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு.
ஓ, நீ அத்தை ரூம்ல தான் இருக்கியா? அப்புறம் அத்தை, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. வாங்க போய் முகூர்த்த புடவை வாங்கிட்டு வந்துருவோம். பிடிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்றியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்கள்லாம் முடிச்சா பண்ணிக்குதுங்க, அப்புறம் போக போக செட் ஆயிடும். இந்த செயின போடுங்க. முடி வேணாம், கிட்ட வராத. கிட்ட வராத. பயப்படாதீங்க பாண்டியன், பிளட் லாஸ் ஜாஸ்தி இல்ல, அதெல்லாம் போச்சுப்பாங்க. பொண்ணுக்கு புத்தி சொல்ல மக்கள் அழுவறியா? ஏன் இப்ப டென்ஷன் ஆவறீங்க பாண்டியன்? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் எழுதி கொடுக்குற மெடிசனை கரெக்டா கொடுங்க, கியூர் ஆயிடுவாங்க. அண்ணே அண்ணே வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இந்த நேரத்தை அண்ணி இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த சமயத்துல கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லதில்லைன்னு தோணுது. கோவப்படாதண்ணே, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, எப்பேற்பட்ட பொண்ணையும் வசியப்படுத்திடுவாரு. செவனேன்னு அவர் போய் பார்த்தா என்ன? எந்த காலத்துல நான் இருக்க? நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அண்ணனுக்காக வெக்கத்தை விட்டு ஒரு உண்மையை சொல்றேன். நான் லவ் மேரேஜ், உனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என் பொண்டாட்டி உயிரையே விட்டுடுவான். அதுவும் உனக்கு நல்லா தெரியும். நீ அவ்வளவு வசியம் பண்ணிதான் பிடிச்சியா? இல்லைண்ணே, அப்பேற்பட்டவளையே பக்கத்து வீட்டுக்கார இந்த சாமியார்ட்ட வசியம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். அப்படியா? போன வாரத்துல ஒரு முறை அந்த சாமியாரை பார்த்துருவோங்க. டேய், பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி எத்தனை நாள் ஏமாத்துவ? சீக்கிரம் வா. யாராவது செத்தாலே பார்ட்டி பார்ட்டின்னு அலைவீங்க. வேலை வேற கிடைச்சிருச்சு, கேட்கவா வேணாம்? வந்து தொலைங்க. கண்ணம் புட்டான் ஜெயிச்சுக்குள்ள பாரு. அண்ணா என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலங்க. கண்ணதாசன் ஜெயிச்சு புட்டான் பாருக்குள்ள. இல்ல யாரு இங்க பாட போட்டு போட்டி. எல்லாத்தையுமே உள்ள வரப்பா. அவனை போட்டி போட்டு பாட இங்க யாரும் இல்ல. ஓகே ஓகே, இப்ப பாரு. கண்ணதாசன் ஜெயிச்சு புட்டான் பாருக்குள்ள. அவனை போட்டி போட்டு பாட இங்க யாரும் இல்ல. இங்க யாரும் இல்ல. ரூம போட்டு குடிக்கிறது நாயம் இல்ல. இங்க சேர்ந்து பேசி குடிப்போமே தப்பே இல்ல. தப்பு போல வழி துணையா யாரும் இல்ல. இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்மால நட்டம் இல்ல. கருத்து 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 வீரத்தான் ரொம்ப குடிச்சவன் புள்ள தாச்சிதான் அவன்டா. லேசில இந்த விட்டவன் செம்ம ஏழுல யார்தாண்டா. ஒட்ட போக்கு 2 பேர் சொல்லிட்டேன், நம்புனா நம்பு இல்லாம கட்டி போப்பா. அந்த லவ்ல நான் தோத்து போனேன்டா. அட ஓட்டம் உன்ன போதையில் ஃபுல் போதையில் அந்த ஃபிகரையும் மறப்பேண்டா. அந்த ஃபீலையும் மறப்பேண்டா. கண்ணதாசன் ஜெயிச்சு சுத்தம் பாருக்குள்ள. அவனை போட்டி போட்டு பாட இங்க யாரும் இல்ல. இங்க யாரும் இல்ல. பூம்பா 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 பூம்பா.
வாயா, வெளிய வா. வாயா. எத்தனை வாரையா முடியாதவன் கடை வாங்க. அடுத்த வாரம் பணம் வரையா கண்டிப்பா கொடுத்துறேன். ஒரு வாரத்துல மறுபடியும் வருவோம். பணம் மட்டும் தரல கண்டிப்பா கொடுத்து அவ்வளவுதான். கடைக்கார பேருக்கா வேஸ்ட் எடுக்கிறான். பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்றோம்ல, அப்புறம் ஏன்டா இப்படி அக்கிரமம் பண்ணிருக்க? நீதான முட்டாட்டியா? போலீஸ் ஸ்டேஷன்ல திருடிட்டு போனா எப்படி விசாரிப்பாங்க? கட்டியோட தானே. இவன் பேங்க ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு திருப்பி கட்டல, பின்ன எப்படி விசாரிப்பாங்க? போவியா? பாவம் அவரு. அவர்தான் அடுத்த வாரம் பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னார்ல, நான் வாங்கிட்டு வரேன். அவரை விட்டுருங்கண்ணே. சரி, பணத்தை கரெக்டா வாங்கிட்டு போங்க. போங்க. எந்திரிங்க சார், வாங்க உள்ள வாங்க. எந்திரிங்க. ஏறுங்கடா. நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் திடீர்னு நஷ்டமாயிடுச்சு. சக்திக்கு மீறி கடனை வாங்கிட்டு இப்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என் மானமே போயிடுச்சு. இப்ப என்னோட நிலைமை என்ன தெரியுமா? போன வாரம் என் சின்ன பொண்ணுக்கு கடுமையான ஜுரம். பொதுவா பிள்ளைங்களுக்கு ஜுரம் வந்தா தகப்பன் என்ன நினைப்பான்? ஐயோ பிள்ளைக்கு உடம்பு சரி போயிடுச்சேன்னு தானே நினைப்பான். ஆனா எனக்கு ஐயோ இதுக்கு எவ்வளவு செலவாகுமோன்னு தான் முதல்ல நினைக்க தோணுது. அவ்வளவு மோசமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கிரெடிட் கார்டு கொடுத்தா கடனை எப்படி வசூல் பண்ணணும்னு ரூல்ஸே இருக்கு. இப்படியெல்லாம் கண்டபடி வந்து மிரட்டினா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சட்டம் சொல்லுது. ராத்திரி நேரத்துல பேங்க்காரங்க வந்து வசூல் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டரே போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி யாராவது வந்து மிரட்டினாங்கன்னா அவங்கள வீட்டுல பூட்டி வச்சுட்டு ஆயுதத்தோட வந்து மிரட்டுறாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உன்னை வேலைக்கு சேர்த்ததுக்கு நான் கோர்ட் போய் கண்டம் காலில் விழணுமா? அதுவும் என்ன பிடிச்சி உள்ள தள்ளுறதுக்கு ஐடியா வேற கொடுத்துட்டு வந்திருக்கேன். சார் பாவம் சார், அவரு ஒழுங்கா டியூ கட்டிக்கிட்டு இருந்த கஸ்டமர் தானே சார். இப்ப ஏதோ தொழில நஷ்டமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு சார். பாவம், அவங்க பொண்ணுக்கு ஜுரமா, அதுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, அவளை கரிசனை இருந்தா மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிருக்க சார். உங்க வீட்டுக்குள்ள ரவுடிங்க புத்து கலாட்டா பண்ணா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டீங்களா? யோ, கண்டவன் வீட்டுக்கு வசூல் பண்ண அனுப்புறோம். கட்டாதவன் எவனா அவங்கிட்ட நீ எப்படிதான் கலெக்ஷன் பண்றது? அப்படின்னா பணம் கட்டாத எல்லாரும் வீட்டுக்கு இது மாதிரிதான் ரவுடிங்களை அனுப்புவீங்களா? அதுவும் ராத்திரி நேரத்துல? இந்தியாவில் இருக்க மொத்த கவர்மெண்ட் பேங்க்லயும் கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாத பணம் எவ்வளவு தெரியுமா? சொல்லு. 1.5 லட்சம் கோடி. இத வாங்கினவன் எவனும் சாதாரண ஆள் இல்ல. இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட் பெரும் புள்ளிங்க. அவன் 500 கோடி 600 கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கானுங்க. நம்ம பேங்க் அதிகாரிங்க அவங்களோட சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு கார்ல போறவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அந்த கடனையும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க. கடைசியில நம்ம வீரத்தை மாட்டு லோன் வாங்கணுன்ட்டே ஆட்டு லோன் வாங்கணுன்ட்டே காட்டிட்டு இருக்கோம். என்ன லாஜிக் சார் இது? கோடியில கடன் வாங்கினவெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கான், கோழிக்கு கடன் வாங்கினவெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான். தண்டல் கரண்ட வட்டிக்கு வாங்கினா வட்டி ஜாஸ்தின்னு நம்மளை தேடி வர்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? வட்டிக்கு வட்டி, கூட்டல் வட்டி, பெருக்கல் வட்டின்னு போட்டு காலியா இருக்கிறோம். கந்து வட்டி போட்டு பணம் வாங்கினா குண்டர் சட்டம்னு சட்டம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? குண்டர்களை அனுப்பி கந்து வட்டி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லாதான் பேசுற. பணத்தை கட்ட முடியாதவன் எதுக்கு கிரெடிட் கார்டு வாங்கணும்? இங்க ஒரு பன்னியை வளர்க்கறேன், அதுக்கு கிரெடிட் கொடுப்பீங்களா? வைமா போன